அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, மாங்கா சீசன் இருக்கும்போதே மாங்கா ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 கிலோ மாங்கா வாங்கி ஊறுகாய் போட்டுட்டேங்க. பார்க்கும்போதே நாக்குல எச்சி ஊறுதுல்ல. யார் யாருக்கெல்லாம் வாய் டெம்ப்டிங் ஆகுது மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ வாங்க நம்ம 3 கிலோ மாங்கா வாங்கி கழுவிட்டு தோல இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கிறேன். எல்லா மாங்காய் தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து கேரட் துருகல் அல்லது வாழைக்காய் துருகல் எதில் வேணாலும் நீங்கள் துருகி எடுத்துக்கலாம். அல்லது கத்தியால் செதுக்கி கூட நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஏற்கனவே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேரட்டு துருகல், வாழைக்காய் துருகல் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி நான் துருவி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வசதியோ கத்தியால் கீறி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் மாங்காய் வெந்துட்டாக்கா நமக்கு வந்து கரெக்டாக ஆயிரும். இந்த மாதிரி பெரிய கேரட்டு துருவலை பார்த்து துருவிக்கோங்க. மாங்காய் நல்லா பழம் மாங்காவாக இருக்கிறதுனால ஊறுகாய் இன்னுமே சுவையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம பொருட்களை வறுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரா ஃப்ரை பண்ணிவிட்டு படப்படன்னு பொரிஞ்சு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஊறுகாய் தாளிக்க ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காய பொடி அல்லது கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கலர் கலரிட்டு உடனே நம்ம துருகி வச்ச மாங்காவை உள்ளே சேர்த்துடலாம். இப்படி எல்லா மாங்காவையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். அது கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வர வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு போயிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு தீர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கடைசியில் நம்ம எண்ணெய் பிரியிற வரலையும் கிளறி எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு கிளறி கொடுங்க. கொஞ்சம் நேரம் இப்படி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா புளிங்கி சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ மாங்காய் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லியும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிளகாய் மாங்காய் எல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தய பொடியை உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப பட்டு போல் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு கரகரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துடணும். இப்போ நான் வந்து ஸ்வீட் தன்மை கொஞ்சம் வேணும். புளிப்பு, காரம், இனிப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பாகவே இருந்தால் பரவாயில்லன்னா நீங்கள் சர்க்கரை சேர்க்க வேணாம். நல்ல சுத்தமான நாட்டு சர்க்கரையாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மாங்காயிலே எனக்கு இனிப்பு இருக்குது. ஸோ இப்படி கிளறி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுத்தமாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மூடி போடணும், இல்லைனா வேர்வை தண்ணி ஊற்றி மாங்காய் வீணாக போயிடும். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாங்காய் வந்து வெளியில் வச்சுக்கலாம், வீணாக போகாது. ஃப்ரிட்ஜில் வெட்டி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து மாங்காய் ஜார் வாங்கி ஊறுகாய் ஜார் வாங்கியிருக்கேன். நல்லா கழுவி சுத்தமாக தொடச்சிக்கணும், ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு சுத்தமாக மாங்காய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஊறுகாவை உள்ளே சேர்த்து ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு வேணும்னா சீசன் இருக்கும்போது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, செஞ்சு தரேன். மறுநாள் பார்க்கும்போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இது வந்து எல்லா வகையான ரைஸுக்கும் நம்ம வந்து சைடிஷாக எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இந்த ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். மாங்காவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. பிபி கண்ட்ரோலில் இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி. ஸோ சீசன் இருக்கும்போது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம லஞ்ச் பாக்ஸில் தேங்காய் பூ ரைஸ் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.